ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து வர 9 மற்றும் 10 நடக்கு. 9 வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் 10 வந்து வாட்ச்மேன் மசால்ஜி போன்ற பணிகளுக்கும் தேர்வு நடக்கு. இதில் வந்து எப்படி ஓஎம்ஆர் வந்து ஃபில் பண்ணணும், எக்ஸாம் காலில் நம்ம சின்ன சின்ன தப்பு செய்யாமல் இருக்குது, நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, சில டிப்ஸ் கொடுக்குறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ பாய். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னா 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்குக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம 100 வந்து 50 மார்க்கு பொது அறிவும் 50 மார்க்கு தமிழும் இருக்கும். நம்ம தமிழில் வந்து மினிமம் ஒரு 20 மார்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்மளோட பொது அறிவு ஜிகே பேப்பரை வந்து திருத்துவாங்க. இல்லாட்டா அடுத்த நெக்ஸ்ட்டு பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இன்டர்வியூ இருக்குது. அதனால் அந்த எக்ஸாம் மார்க் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இது கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலில் நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இன்டர்வியூமே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து டாப்பில் நம்ம நேமு, நம்ம டேட் ஆஃப் பர்த்து, இப்போ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அந்த போஸ்ட்டோட நேமு, சப்ஜெக்ட் கோடு, எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ்ஸு எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே அவங்களே டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் எழுதுகிற மார்க்கும், இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே அவங்களே ஃபில் பண்ணி நமக்கு ரெடியாக தான் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இதை எப்படி தவறு இல்லாமல் நான் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸாம் காலில் வந்து ஒரு கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கும். அதை கரெக்டாக நம்ம அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து 2, 7, 4ன்னு இந்த மாதிரி எழுதிட்டு அதில் கரெக்டாக அந்த கீழே உள்ள காலத்தில் வந்து பெண்ணை வச்சு கரெக்டாக ஷேட் பண்ணணும். எல்லோரும் மேக்ஸிமம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக ஷேட் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா சரியான மெத்தடு. இப்போ ஏன்னா அவங்க ஆன்சர் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா கரெக்டாக ரவுண்டாக ஷேப் பண்ணணும். அந்த ரவுண்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி சும்மா டிக் பண்ணுறது, இன்ட்டு போடுறது, இப்போ அரைக்குறையாக வந்து மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கம்ப்யூட்டர் வந்து திருத்த மாட்டாங்க. அதனால் கரெக்டாக அதை கவனமாக பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எல்லோரும் உங்களோட ஐடி ப்ரூஃபு, அதாவது ஆதார் அட்டை, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் வந்து பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கம்பல்சரியாக கொண்டு போங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு கொண்டு போகிறது வந்து ரொம்ப சேஃபு. அதனால் எல்லாருமே ஆதார் கார்டு ஒரிஜினல் கட்டாயம் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்கிறேன், எல்லோரும் கவனம் நோட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன் நம்மளோட ஹால் டிக்கெட்டு, அப்புறம் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, அப்புறம் வந்து ஒரு 2 பென்னு, ஒரு பிளாக்கு இல்லாட்டா ப்ளூ, ஏதாவது 2 பென்னு வச்சுக்காங்க கட்டாயமாக. சிலவங்க வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வேணால் வாட்டர் கேனை வச்சுக்காங்க. வாட்ச் கட்டாயமாக வச்சுக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் கொடுப்பாங்க. டைம் அதிகமாக தான் இருக்கும். யாரும் அவசரப்பட்டு சீக்கிரம் ஃபில் பண்ணிடாதீங்க. தெரியாட்ட கூட 2வது ரவுண்டு கூட வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். கட்டாயமாக இதில் வந்து நீங்கள் 100க்கு வந்து ஒரு 90 மார்க்கு மேலே எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து 8வது தரமாக இருந்தாலும் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு நடந்த டிரைவர் எக்ஸாமு, ஜூனியர் பாய்லிப் எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ண சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ரீப்ளை பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.